எல்லாமே நீங்கள்தான். உங்களால் தான் நான், உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். புனித ரோமானிய பேரரசை நிறுவி கிபி 742 முதல் 814 வரையில் ஆண்ட சார்லிமேனின் வீரத்திற்கு நிகராக தமிழகத்தை தமது பேராற்றலால் மாற்றிய முதல் பேரரசியாக, மக்களுக்காகவே அர்ப்பணிப்புடன் வாழும் ஆற்றலாளராக, இன்னல்களையும் இடைஞ்சல்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் அல்லல்களையும் அனாயாசமாக கண்டு தன்னம்பிக்கையுடன் எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சலாளராக, வானியலின் அதிசயங்களை கிமுவில் ஆய்ந்த சாமோஸ் அரிஸ்டாகஸ் முதல் கிபியில் புவி தனது அச்சில் சுழல்வதை உலகுக்கு எடுத்துரைத்த நிக்கோலை கோப்பர்னிக்கஸ், சடத்துவ விதியை அகிலத்திற்கு அளித்த கலிலியோ உள்ளிட்ட அறிவியலாளர்களின் கூற்றுகளை ஆய்ந்தறிந்துள்ளதோடு, சந்திரன் செவ்வாய் கிரக ஆராய்ச்சிகள் முதல் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புவதற்கான மார்க் 3 விண்கலம் வரை அனைத்து அறிவியல் நிகழ்வுகளையும் விரல் நுனியில் அறிந்து வைத்துள்ள நுண்மான் நுழைப்புலம் மிக்கவராக, புதிய தீவை கண்டுபிடிக்க கொலம்பஸுக்கு பண உதவி அளித்த முதலாம் இசபெல்லா அரசியை விஞ்சிய அளவில் விஞ்ஞானிகளைப் போல புதிய திட்டங்களை உருவாக்கி புதியவைகளை படைக்க நிதி உதவி அளித்து இளைஞர்களின் மேன்மை மிகு முதல்வராக, பொருளாதார மேதை ஆடம் ஸ்மித்துக்கு இணையாக பொருளியலை கற்றுணர்ந்து சிறப்பு பொருளாதார மண்டலங்களை உருவாக்கி தமிழகத்தை தலை சிறந்த மாநிலமாக மாற்றிய வல்லுநராக, மக்கள் மீது நேசமும் பாசமும் பற்றும் பரிவும் அன்பும் அரவணைப்பும் ஆதுரமும் கனிவும் கருணையும் ஈதலும் இரக்கமும் உடைய ஊக்கமிகு எழுச்சிமிகு ஏற்றமிகு தலைவராக, அசோகரின் கருணையும் நெப்போலியன் போனபார்ட்டின் துணிச்சலும் ஆர்கிமிடிஸின் அறிவடர்த்தியும் பல்துறை புலமை வாய்ந்த லியோனார்டோ டாவின்சி, பெஞ்சமின் பிராங்க்லின் ஆகியோரையும் விஞ்சிய ஒப்பாரும் மிக்காருமில்லா மகோன்னத தலைவராக திகழும் ஆற்றல்களின் முதல்வர் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் 4 ஆண்டு கால நல்லாட்சி, நானிலம் போற்றும் மக்களாட்சி என ஆன்றோர் சான்றோர் பெற்றோர் பெரியோர் நல்லோர் கற்றோர் எளியோர் வலியோர் அயலார் மாற்றார் உற்றார் சுற்றார் என அனைவரும் போற்றி புகழ்கின்றனர். திட்டங்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழகத்தில் செயல்படுத்தியுள்ள திட்டங்களின் பட்டியல் வான்வெளியின் நீளத்தை விட அதிகம் என்பதால் மகளிரின் முன்னேற்றத்திற்காக செயல்படுத்தப்பட்டுள்ள எண்ணற்ற திட்டங்களின் இடையே மகளிரின் பேறுசார் குழந்தை நலத்திட்டம் குறித்த பல்வகை விவரங்களை இன்றைய மக்களின் முதல்வர் நிகழ்ச்சியில் விரிவாக பார்க்கவிருக்கிறோம். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசு கருவுற்ற தாய்மார்களின் நலத்திற்காக அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் வழங்கப்படும் 24 மணி நேர மகப்பேறு சேவைகள், பச்சிளம் குழந்தை பராமரிப்பு சேவை பிரிவுகள், குழந்தைகளின் வளர்ச்சி மற்றும் குறைபாடுகளை கருவிலேயே கண்டறிய மருத்துவ அலுவலர்களுக்கு பயிற்சி அளித்தல் உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதுதான் இன்றைய மக்களின் முதல்வர் நிகழ்ச்சி. கருவுற்ற தாய்மார்களின் நலத்திற்காக தமிழக அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் மகப்பேறு சேவைகள், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம், கருவுற்ற தாய்மார்களுக்கு உணவு வழங்கும் திட்டம், மகப்பேறு இரத்த சோகை நோய் தடுப்பு திட்டம், பேறுகால நீரிழிவு நோய் கண்டறியும் திட்டம் உள்ளிட்டவை பற்றிய குறுந்தொகுப்பை பார்க்கலாம். ஒவ்வொரு ஆரம்ப சுகாதார நிலையத்திலும் 3 செவிலியர்கள் பணி நியமனம் செய்யப்பட்டு 24 மணி நேர மகப்பேறு சேவை வழங்கி வருவதால் ஏப்ரல் 2013 முதல் மார்ச் 2014 வரை ஆரம்ப சுகாதார நிலையங்களில் 2 லட்சத்திற்கும் மேலான மகப்பேறுகள் நடைபெற்றுள்ளன. நடப்பாண்டில் 52 கோடியே 72 லட்சம் ரூபாய் செலவில் மகப்பேறு சேவைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. வறுமை கோட்டிற்கு கீழ் நகர் மற்றும் ஊரக பகுதிகளில் வாழும் கருவுற்ற தாய்மார்களுக்கு முறையே 600 ரூபாய் மற்றும் 700 ரூபாய் மருத்துவமனையிலேயே வழங்கப்படுகிறது. இத்தொகை டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டத்தில் வழங்கப்படும் 12,000 ரூபாய் நிதி உதவியுடன் பெண்களுக்கு மகப்பேறுக்கு பிறகு கூடுதலாக வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் 30 கோடியே 86 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டு 3,97,351 தாய்மார்கள் பயனடைந்துள்ளனர். நடப்பாண்டில் 49 கோடியே 89 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தாய்மார்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு கருவுற்ற தாய்மார் மற்றும் நோயுற்ற இளம் சிசுக்களுக்கு விலையில்லா மருந்து, மருத்துவ பரிசோதனை, மருத்துவமனையில் தங்கும் நாட்களில் இலவச உணவு,
வீட்டிலிருந்து மருத்துவமனைக்கும் மருத்துவமனையிலிருந்து பரிந்துரை மையங்களுக்கும் சிகிச்சை முடிந்த பின் வீட்டிற்கு அழைத்து சென்றுவிட இலவச போக்குவரத்து போன்ற வசதிகள் செய்து தருவதற்கான திட்டத்தின் கீழ் 2013-14 ஆண்டில் 6,93,292 கருவுற்ற தாய்மார்களுக்கு விலையில்லா மருந்து, உணவு மற்றும் இதர உபயோகப் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளன. 2,32,925 கருவுற்ற தாய்மார்கள் வீட்டிலிருந்து மருத்துவமனைகளுக்கும் ஒரு மருத்துவமனையிலிருந்து மற்றொரு மருத்துவமனைக்கும் கட்டணம் இல்லாமல் அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். 1,34,671 மகப்பேறுற்ற தாய்மார்கள் மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு அழைத்து சென்று விடப்பட்டுள்ளனர். நடப்பு நிதியாண்டில் இத்திட்டத்திற்காக 119,98 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மகப்பேறு இரத்த சோகை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் 2013-14 ஆண்டில் 62,434 கருவுற்ற தாய்மார்களுக்கு இரத்த சோகை நோய் இருப்பது கண்டறியப்பட்டு அவர்களுக்கு இரும்பு சத்து ஊசி போடப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் 2,38,55,000 ரூபாய் செலவில் இத்திட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பேறுகால நீரிழிவு நோய் கட்டுப்படுத்துதல் திட்டம் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதால் 2013-14 ஆண்டில் 7,80,000 தாய்மார்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் 1,27,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஆரம்ப சுகாதார மையங்களுக்கு கூடுதல் மருத்துவர் நியமனம், சிறப்பு மருத்துவர் சேவைகள், மருத்துவ அலுவலர்களுக்கு மயக்கவியல் மற்றும் பேறுகால அவசர சேவை பயிற்சிகள் அளித்தல், ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இரத்த சேமிப்பு மையங்கள் நிறுவுதல், பேறுகால தீவிர கண்காணிப்பு சிகிச்சை பிரிவுகள் அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை இப்பொழுது பார்க்கலாம். தமிழகத்தில் ஊராட்சி மருந்தகங்களாக இருந்து பின்னர் ஆரம்ப சுகாதார நிலையங்களாக மாற்றியமைக்கப்பட்ட 213 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் திறம்பட செயல்படுவதற்காக கூடுதலாக மருத்துவ அலுவலர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி 2013-14 ஆண்டில் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் அனைத்து மருத்துவர் காலி இடங்களையும் நிரப்பியுள்ளது. நடப்பாண்டில் 10,22 லட்சம் ரூபாய் இத்திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. பேறுசார் மற்றும் குடும்ப நல திட்டத்தில் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மகப்பேறின் போது சிசேரியன் அறுவை சிகிச்சைக்காக மகப்பேறு மருத்துவர்களை வரவழைக்க நடப்பு நிதியாண்டில் 3 கோடி ரூபாய் செலவிடப்பட்டு வருகிறது. குறிப்பிட்ட 2ஆம் நிலை மருத்துவமனைகளில் மகப்பேறு மற்றும் குழந்தை நல சேவை அளிப்பதற்கு சிறப்பு நிபுணர்களை பணியமர்த்த 1 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மருத்துவர்களுக்கு உயிர்காக்கும் மயக்கவியல் பயிற்சியும் பேறுகால அவசர சேவை பயிற்சியும் அளித்ததன் பயனாக 4,322 சிசேரியன் அறுவை சிகிச்சைகளும் 13,079 பேறுகால அவசர சிகிச்சையும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நடப்பாண்டில் உயிர்காக்கும் மயக்கவியல் பயிற்சிக்காக 86,02,000 ரூபாயும், பேறுகால அவசர சேவை பயிற்சிக்காக 45,73,000 ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அனைத்து மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் இரத்த சேமிப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு முதன்மை பரிந்துரை நிலையமாக செயல்பட வழிவகை செய்யப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் 11,55,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இரத்த தான முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மருத்துவ கல்லூரிகளில் உள்ள மருத்துவ பிரிவுகள் மாவட்டங்களுக்கான பரிந்துரை மையங்களாக உள்ளன. இம்மருத்துவமனைகளில் மகப்பேறு சிக்கலான நிலையில் உள்ள தாய்மார்களின் வருகை அதிக அளவில் உள்ளது. மேலும் உயர்சார்பு பகுதிகள் எனப்படும் ஹை டிபெண்டன்ட் யூனிட்ஸ் மற்றும் தீவிர கண்காணிப்பு பகுதியில் இருக்கும் தாய்மார்களுக்கு தீவிர சிகிச்சை அளிப்பதற்காக மருத்துவ கல்லூரிகளில் உள்ள மகப்பேறு பிரிவுகளில் உயர் அபாய நிலையில் உள்ள தாய்மார்களுக்கு சிகிச்சை அளிக்க 6 மருத்துவ அலுவலர்கள், அவசர பேறுகால பயிற்சி பெற்ற மருத்துவ அலுவலர்கள் நியமிக்கப்படுகின்றனர். ஒருங்கிணைந்த தாய்சேய் நல அவசர சிகிச்சை மையங்களில் பேறுகாலத்தில் சிக்கல் ஏற்பட்டு தாய்மார்கள் அனுமதிக்கப்படும் நேரத்தில் தீவிர சிகிச்சை அளிப்பதற்காக 2ஆம் நிலை மருத்துவமனைகளில் உள்ள 55 ஒருங்கிணைந்த அவசர பேறுகால இளம் சிசு மையங்களில் பிரத்யேக தீவிர சிகிச்சை பிரிவு நிறுவப்பட்டு வருகிறது. இப்பிரிவுகள் ஒவ்வொன்றிற்கும் 4 செவிலியர்களும் மற்றும் மகப்பேறு அறுவை அரங்கு ஒவ்வொன்றிற்கும் 4 செவிலியர்களும் பணியமர்த்தப்பட்டு வருகின்றனர். ஆரம்ப
சுகாதார நிலையங்களில் அத்தியாவசியமான பச்சிளங்குழந்தை பராமரிப்பு சேவை பிரிவுகள் குழந்தைகளின் வளர்ச்சி மற்றும் குறைபாடுகளை கருவிலேயே கண்டறிய பயிற்சி அளித்தல், குழந்தைகளுக்கு ஏற்படும் குறைபாடுகளை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து சிகிச்சை அளிக்கும் திட்டம் உள்ளிட்டவை குறித்த விவரங்களை பார்க்கலாம். 2012-13 ஆண்டில் 73 புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பச்சிளங்குழந்தை பராமரிப்பு சிறு மையங்களுக்கும் 31 தேர்வு செய்யப்பட்ட முதல்நிலை தாய் சேய் நல மையங்களுக்கும் 135 புதிய நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கும் உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளன. 42 இரண்டாம் நிலை தாய் சேய் நல மையங்களிலும் 114 முதல்நிலை பரிந்துரை நிலையங்களிலும் பச்சிளங்குழந்தை பராமரிப்பு சேவை பிரிவுகள் நிறுவப்பட்டுள்ளன. 2013-14 ஆண்டு வரை 64,795 குழந்தைகள் சிறப்பு பச்சிளங்குழந்தை உயிர் பாதுகாப்பு சேவை பிரிவுகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுள்ளனர். நடப்பாண்டில் 21,81 லட்சம் ரூபாய் செலவில் 5 புதிய சிறப்பு பச்சிளங்குழந்தை பராமரிப்பு சேவை பிரிவுகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. மேலும் குழந்தை இறப்பு தணிக்கை நடத்தப்படுவதுடன் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளை பராமரிப்பதற்கான திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இது தவிர வளரும் குழந்தைகளின் குறைபாடுகளை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிய 2 மையங்கள் கடலூர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் அமைக்கப்பட்டுள்ளன. சுகாதார பணியாளர்களை கொண்டு மருத்துவமனை அளவில் பச்சிளங்குழந்தைகளுக்கு பரிசோதனை, அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் குழந்தைகளுக்கு நடமாடும் மருத்துவ குழுக்கள் மூலம் குறைகள் கண்டறியப்பட்டு சிகிச்சை மேற்கொள்ளப்படுகின்றன. அனைத்து மாவட்ட மருத்துவமனைகளிலும் குழந்தைகளை தாக்கும் நோய்களை கண்டறிந்து ஆரம்ப நிலையிலேயே சிகிச்சை அளிக்கும் விதத்தில் மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. பரிசோதனையில் நோய், ஊட்டச்சத்து குறைபாடு, ஊனம் மற்றும் பிறவி குறைபாடுகள் கண்டறியப்படுபவர்களில் உறுதி பரிசோதனை அல்லது மேல் பரிசோதனைகள் தேவைப்படும் குழந்தைகள் மாவட்ட ஆரம்ப நிலை சிகிச்சை மையங்கள் மூலமாக உயர்நிலை மருத்துவமனைகளுக்கு பரிந்துரைக்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு வட்டாரத்திற்கும் ஒரு மருத்துவர், ஒரு செவிலியர், ஒரு மருந்தாளுநர் ஆகியோரை கொண்ட 2 குழுக்கள் வீதம் 770 நடமாடும் மருத்துவ குழுக்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. அனைத்து மாவட்டங்களில் உள்ள 256 மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணிபுரியும் மருத்துவ அலுவலர்களுக்கு அல்ட்ரா ஸ்கேன் பரிசோதனை மூலம் கருவில் உள்ள குழந்தையின் குறைபாடுகளை நேரடியாகவும் இணையதளம் வழியாகவும் கண்டறிய பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. இந்த பயிற்சியின் வாயிலாக மருத்துவர்கள் கருவில் உள்ள சிசுக்களின் குறைபாடுகளை கருவுற்றிருக்கும் காலத்தின் முதல் 3 மாத காலங்களில் ஸ்கேன் மூலம் கண்டறியும் வகையில் சிறப்பு மென்பொருள் அல்ட்ரா ஸ்கேன் பரிசோதனையில் திறன் பெற்ற தனியார் துறையுடன் கூட்டாக இணைந்து வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஸ்கேன் பட ஆவண தொகுப்புகள் தொடர் ஆய்வுக்கான ஓராண்டு பயிற்சி மருத்துவர்களின் திறனை மேம்படுத்த உதவுகிறது. ஒரு மையத்திற்கு 2 மருத்துவர்கள் வீதம் நடப்பாண்டில் மேலும் 232 மையங்களில் 4,26 லட்சம் ரூபாய் செலவில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. கருவுற்ற தாய்மார்களின் நலத்தையும் சிசுக்களின் நலத்தையும் பச்சிளங்குழந்தைகளின் பராமரிப்பையும் சிறப்புற மேற்கொள்ளும் மருத்துவர்கள், மருத்துவ அலுவலர்கள் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு தங்களோட நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனையில் பிரசவத்துக்காக வரும் அனைத்து தாய்மார்களுக்கும் நல்ல முறையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இங்கு அதிகபட்சமாக 300 to 400 பிரசவ கேஸ்கள் பிஹெச்சியிலிருந்து பரிந்துரைக்கப்பட்டு வருகிறது. அவை அனைத்தும் நல்ல முறையில் வைத்தியம் செய்து நோயாளிகளை நல்ல முறையில் வீட்டுக்கு அனுப்புகிறோம். முத்துலட்சுமி ரெட்டி பணமும் சரிவர கிடைக்கிறது. குழந்தைகளுக்கு தேவையான மருத்துவ வசதி மேற்கொண்டு தடுப்பூசி திட்டமையும் அவர்களுக்கு சரிவர விளக்கி சொல்லி தேவையான நேரத்தில் குழந்தைகள் மருத்துவரை அணுகவும் தடுப்பூசி போடவும் அறிவுரை வழங்கப்படுகிறோம். முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தினால் பல்வேறு சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ போன்ற ஸ்மார்ட் கார்டு கொண்டு வசதி இல்லாத வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கும் பெற்றோரின் குழந்தைகளுக்காக நிறைய உதவிகள் செய்து வருகின்றோம். இது வார்மர் எனப்படுபவை எல்லா குழந்தைகளுக்கும் இருக்கிறது. இது சீதோஷ்ண நிலை, குழந்தையின் சீதோஷ்ண நிலை தானாக மெயின்டைன் செய்ய முடியவில்லை என்றால் இதன் கீழ் குழந்தைகள் படுக்க வைக்கப்படுகின்றன. லெவல் 3 கேரில் எல்லா குழந்தைகளும் வார்மர் அடியில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. பிறந்தவுடன் ஏற்படும் மஞ்சக்காமலைக்காக போட்டோதெரப்பி எனப்படும் யூனிட்டும் வார்மர் கீழ் இருக்கும் போதே போட்டோதெரப்பியும் 2 சர்ஃபேஸ் வழியாகவும் கொடுக்கப்படுகிறது. வென்டிலேட்டர் என்பது செயற்கை சுவாச கருவி. இது
பிறந்தவுடன் மூச்சு திணறல் ஏற்படும் அல்லது மூச்சே தன்னால் இயற்கையாக சுவாசிக்க முடியாத குழந்தைகளுக்கு வென்டிலேட்டர் சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. குழந்தைகள் நலனுக்காக மேற்கொண்டு சிரிஞ்ச் பம்ப் எனப்படும் உபகரணங்களும் ஐவி ஃப்ளூயிட்ஸ் போடுவதற்காக வழங்கப்பட்டு வருகிறது. அதன் மூலம் டோசேஜ் அதிகமாக வராமல் சரியான அளவு குழந்தைக்கு கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும் அந்த சிகிச்சை முறை வெளியில் காத்திருக்கும் பெற்றோர்களுக்கும் அவருடைய உறவினர்களுக்கும் என்ன வகையான சிகிச்சை அளிக்கப்படுகிறது, குழந்தையோட நிலைமை என்ன அப்படிங்கிறத வெளியில் அவங்களுக்கு இந்த மொபைல் கேமரா மூலமாக நாங்கள் வெளியில் தெரிஞ்சு அவங்க வெளியில் பார்த்துக்கிட்டே தெரிஞ்சுக்குவாங்க. அவங்களுக்கு உண்மை நிலையை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் உள்ளது. எத்தனை 6 பெட் வச்சுருக்கோம். 6 பெட்லையும் எல்லா இடத்துலையும் கேமரா இருக்குது. மொபைல் கேமரா ஒன்று வச்சுருக்கோம். எந்த குழந்தை எந்த அந்த பேரண்ட்டை காட்டணும் அந்த குழந்தைகிட்ட கொண்டு வச்சோம்னா அது அப்படியே தெரிஞ்சுக்கணும். தமிழக அரசின் சீரிய செயல்பாட்டின் மூலம் நமது கும்பகோணம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் கர்ப்பிணி பெண்களுக்கும் இங்கு பிறக்கின்ற குழந்தைகளுக்கும் அளப்பற்ற முறையிலே நாங்கள் சேவை செய்து வருகின்றோம். கர்ப்பகால மருத்துவம் மற்றும் கர்ப்பகால பரிசோதனைகள் மிகச்சீரிய முறையிலே செயல்பட்டு வருகின்றது. இங்கு வருகின்ற தாய்மார்களில் ஹை ரிஸ்க் மெத்தட்ஸ், அதாவது இரத்த கொதிப்பு, சர்க்கரை வியாதி, இரத்த சோகை போன்ற நோய்கள் உள்ளவர்களை அவர்கள் எல்லாம் ஐடென்டிஃபை செய்யப்பட்டு தனி கவனம் அவர்களுக்கு செலுத்தப்பட்டு அதற்கென தனி ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணி அவர்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகள் செய்யப்படுகின்றன. சிசு கவனிப்பு பகுதி மிகச் சிறப்பான முறையில் செயல்பட்டு வருகிறது. மகப்பேறு சிறப்பு மருத்துவர்கள் கிராமப்புற சுகாதார செவிலியர்கள் மூலமாக கணக்கெடுக்கப்பட்ட கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சிறப்பு முகாம்கள் நடத்தி அதில் அதிக கவனம் தேவைப்படும் கர்ப்பிணி தாய்மார்களை ஸ்கேன், இரத்த பரிசோதனை, சிறுநீர் பரிசோதனை மூலமாக கண்டறியப்பட்டு அவர்களுக்கு தொடர் சிகிச்சை திட்டம் கிராமப்புற சுகாதார செவிலியர்கள் மூலமாக விளக்கப்பட்டு பிரசவத்திற்கு 1 வாரத்திற்கு முன்பாக அவர்கள் அரசு மருத்துவமனைகளில் சீமாங் சென்டர் என்று சொல்லக்கூடிய தாய் சேய் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படுகிறார்கள். இந்த திட்டத்தினை தந்த மக்களின் முதல்வர் அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் தாய் உள்ளத்தினால் பயனடைந்த தாய்மார்கள் உள்ளம் உருக நன்றி தெரிவிச்சிருக்காங்க. மகப்பேறு உதவி திட்டம் எங்களுக்கு 12,000 ரூபாய் கொடுக்குறாங்க. இது ஏழை எளிய மக்களுக்கு உதவியா இருக்கு. ஃபர்ஸ்ட் 4,000 4 மாசத்துல கொடுக்குறாங்க. 8வது மாசம் 4,000 கொடுக்குறாங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் 4,000 கொடுக்குறாங்க. இது ரொம்ப உதவியா இருக்கு. குழந்தைங்களோட ஹெல்த்துக்கும் ரொம்ப உதவியா இருக்கு. இது வழங்கிய அம்மாவுக்கு நன்றி. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களின் நினைவாக அம்மா அவர்கள் எங்களுக்கு 12,000 நிதியுதவி செஞ்சிட்டு இருக்கிறாங்க. தடுப்பூசியும் போடுறாங்க. நான் மாதமாக இருந்த காலத்தில் எங்களுக்கும் தடுப்பூசி போட்டுட்டு குழந்தைங்களுக்கு மாதம் எடையும் பார்க்கறதோடு இல்லாமல் சத்து மாவு எல்லாமே எங்களுக்கும் கொடுக்குறாங்க. அதனால் இப்போ நிதியுதவி எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுனால அம்மா அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்ப்ப காலத்தில் எங்களுக்கு 12,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் 4 மாசமா இருக்கேன்னா 4,000 ரூபாய் போட்டு விட்டாங்க. அப்புறம் 8 மாசம் ஆக 4,000 போட்டாங்க. அப்புறம் டெலிவரிக்கு அப்புறம் ஒரு 4,000 போட்டாங்க. அதனால நாங்கள் ரொம்ப பயனடைஞ்சோம். கர்ப்ப காலத்தில் நாங்கள் சத்தான உணவு நிறைய நல்லா சாப்பிட்றதுக்கு உதவியா இருந்துச்சு. டெலிவரிக்கு அப்புறமும் எங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருந்துச்சு. இப்போ சத்துணவு மூலமா எங்களுக்கு குழந்தைங்களுக்கு மாசம் எடை பார்த்து தடுப்பூசி எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் இல்லாம இப்ப குழந்தைங்களுக்கு வாரம் சத்து மாவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால அம்மாவோட நிதியுதவி திட்டத்துக்கு ரொம்ப நன்றி. அரசு மருத்துவமனையில் தான் சிகிச்சை பார்த்துட்டு வந்தோங்க. சத்து மாவு, முட்டை எல்லாம் தவறாமல் கொடுத்தாங்க. மாத்திரை எல்லாமே நாங்கள் அது தவறாமல் சாப்பிட்டதுனால என் குழந்தையும் ஆரோக்கியமாக நாங்களும் ஆரோக்கியமாக இருக்கிறோங்க. மக்களின் முதல்வர் அம்மா அவர்களுக்கு நன்றி. நாங்கள் மாதம் அரசு மருத்துவமனையில் தான் காட்டுறோம். மாதம் மருந்து மாத்திரையெல்லாம் கரெக்டாக கொடுக்குறாங்க. எங்களை போல் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு தமிழக அரசு சத்து மாவு, மாத்திரைகள் இதெல்லாம் கொடுக்குறாங்க. அது சாப்பிட்றதுனால எங்கள் குழந்தைங்களும் ஆரோக்கியமாக இருக்குது, நாங்களும் நல்லா இருக்கிறோம். வழங்கிய மக்கள் முதல்வர் அம்மா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. மாசமா இருக்கவங்களுக்கு எல்லாம் 12,000 ரூபாய் நிதி உதவி கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இது 3 தவணையா கொடுக்குறாங்க. தாய் சேய் நலவிடுதியில செக்அப்க்கு போறதுல இருந்து வர வரைக்கும் எல்லாமே ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாங்க. அதே மாதிரி 2 குழந்தைக்கு அப்புறம் ஆபரேஷன் பண்றவங்க, கருத்தடை அறுவை சிகிச்சை பண்ணிக்கிறவங்க எல்லாத்துக்குமே 600 ரூபாய் அம்மா கொடுக்குறாங்க. அதே மாதிரி குழந்தைக்கு பால் காசு விலையில இருந்து எல்லாமே அம்மா பாத்துக்கிறாங்க. இந்த நலத்திட்டங்கள்லாம் கொண்டு வந்த அம்மா அவர்களுக்கு மகளிர் சார்பாக அம்மாவுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம்.
அம்மா வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு வளகாப்பு நடத்துகிறாங்க. அம்மா 12,000 தராங்க. 3 தவணை தரனால எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மக்கள் முதல்வர் அம்மாவுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா குழந்தை பிறந்தோடனே தீவிர சிகிச்சை பிரிவு இந்த பிரிவுக்கு கொண்டு வந்து டாக்டர் சிஸ்டர்ஸ் எல்லாமே நல்லா கேர் பண்ணி வெயிட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, நவீன எக்யூப்மெண்ட்ஸு. ஸோ வந்து சில்ட்ரனை ரொம்ப கேர் பண்ணி எங்களுக்கு வந்து பீஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. முத்துலட்சுமி ரெட்டி நிதியுதவி திட்டம் மூலமாக நான் கன்சீவாக இருக்கும்போது 12,000 எனக்கு கிடச்சிச்சு. இது மூலமாக என்னோட பிரசவ காலத்தில் எனக்கு இந்த பணம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது மாத்திரம் இல்லாமல் என்னோட குழந்தைக்கு இது ரொம்ப இப்போ பயன்புல்லாக இருக்குது. அம்மாவுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் ரொம்ப நன்றி. பொன்மன தலைவியின் பொற்கால திட்டங்களை விவரிக்கவும், புரட்சி தலைவியின் புதுமை திட்டங்களை எடுத்துரைக்கவும், வள்ளல்களுக்கெல்லாம் வள்ளலாக விளங்கும் தர்ம தலைவியின் தன்னிகரற்ற திட்டங்களை விரிவாக விளக்கவும், விண்ணும் மண்ணும் போற்றும் மக்களின் முதல்வரின் வியத்தகு திட்டங்களை விளம்பவும் பல்லாயிரம் மணித்துளிகள் பல்லாண்டுகளுக்கு தேவை என்பதால் நானிலம் துதிக்கும் அம்மாவின் முன்னோடி திட்டங்களில் இடம்பெற்றுள்ள மகளிரின் பேறுசார் குழந்தை நலத்திட்டங்களின் பல்வேறு விவரங்களை இன்றைய மக்களின் முதல்வர் நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்தோம். அடுத்த மக்களின் முதல்வர் நிகழ்ச்சியில புரட்சி தலைவி செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் முன்னோடி திட்டங்கள் குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.